ஏன் துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில் மார்க்கெட்டில் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது? காரணம் இருக்குது. ஏன்னா எங்கள் பெஸ்ட் சயின்டிஸ்ட் ரொம்ப நாள் ஆராய்ச்சிக்கு பிறகு ஒரு புது ஹெர்பல் ஃபார்முலாவால் நம்ம துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வேப்பர் டெக்னிக்காலையும் நேனோ டெக்னாலஜியாலும் என்ன செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கு எங்கெல்லாம் வலி இருக்கோ அங்கே அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சின்ன ஸ்மோக் பார்க்கலாம், அது ஜஸ்ட் 10% தான். ஆனால் 90% உள்ளே இறங்கும். உள்ளே இறங்கி அந்த ஹீட் கிரியேட் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஸ்பீடாகும். ஸ்பீடாச்சுன்னா ஆட்டோமேட்டிக் செல்ஸ் புதுசாக உருவாச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பெயின் ரிலீவ் ஆயிரும். இது உங்களுக்கு அப்போ மட்டும் வர ஜாயிண்ட் பெயினை தடுக்காமல் ஃபியூச்சரில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ஜாயிண்ட் ப்ராப்ளம் தடுத்துரும். ஏன் துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னா, பிளட் சர்க்குலேஷன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தாலும் இல்லை நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தாலும் வலியோ வீக்கமோ எதுவாக இருந்தாலும் நம்ம துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ட் ரிலீஃப் தரும். இவ்வளவு தனித்துவமாக நம்ம துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயிலை ஒரு ஹியூமன் பாடி கிரீஸ்னே சொல்லலாம். இதனால தான் மார்க்கெட்டில் எவ்வளோ ஆயில் இருந்தாலும் நம்ம துரந்தர் ஜாயிண்ட் பெயின் ஆயில் தான் பெஸ்ட் அண்ட் எஃபெக்டிவ். காலையில் இந்த மம்புட்டி எடுத்துகிட்டு வயக்காட்டுக்கு புறப்பட்டேன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்துகிட்டே இருப்பான். இதை பார்த்து அந்த ஊர் மக்கள்லாம் வந்து புறாமப்படுவாங்க, வேப்படைவாங்க. அந்தளவுக்கு நான் வேலை செய்தேன். ஆனால் இப்போ யார் கண்டு பட்டுச்சோ என்னால் வேலை பார்க்க முடியல. என்னால் படுத்து தூங்க முடியல, முட்டி வலி கால் வலினால் ஒன்றும் செய்ய முடியல. அப்போ தான் நான் டிவியில் பார்த்தேன் துரந்தர ஆயிலை பற்றியும் அக்கப்பஞ்ச செருப்பை பற்றியும். உடனே என் பையன்கிட்ட சொல்லி அந்த ஆயிலை வாங்கி தர சொன்னேன். சுரந்தர ஆயிலை முட்டியெல்லாம் தேய்ச்சி விட்டேன், கையெல்லாம் தேய்ச்சி விட்டேன். ஆயிலோடு வந்த அக்குப்பஞ்ச செப்பலையும் அவங்க சொன்னபடி போட்டு நடந்து பார்த்தோம்ப்பா. இந்த ஆயில் தேய்ச்சதில் வலி மட்டும் போனது இல்லாமல் அதோடு சேர்ந்த செப்பல் நான் போட்டேங்க. ஒரு புத்துணர்ச்சியை வந்துச்சுங்க. அவ்வளோ நல்லா